ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவுல 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்கிற இந்த அதிசார குறுப்பெயர்ச்சி, அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி அளவில் நடக்க இருக்கிற இந்த அதிசார குறுப்பெயர்ச்சி, மிதுனத்தில் இருந்து கடகத்தில் வந்து குரு அமர இருக்கிறார், வேகமாக வந்து அமர இருக்கிறார். இந்த குரு பெயர்ச்சி சிம்மராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை எல்லாம், என்னென்ன நட்பலன்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அங்கே 2025ஆம் ஆண்டு இந்த வருடம் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி கடகத்திலே வந்து உச்சமடைகிற குரு டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி மறுபடியும் மிதுனத்தில் சென்று அமர்ந்து விடுவார். அங்கே கடகத்திலே உச்சமாக இருக்கிற போது நவம்பர் மாதம் 11ஆம் தேதி அளவில் வக்கரம் அடைந்து மிதுனத்தில் வந்து அமர்ந்து 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் தேதி அளவில் வக்கர நிவர்த்தியும் அடைகிறார். இந்த அமைப்புகள்ல சிம்மராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறார்னு சொல்லி பார்க்கலாம். 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் சென்று அமர்கிறார். 4, 6, 8ஆம் இடங்கள் குருவின் பார்வைக்கு வருகிறது. 12ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மக நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று சவாலான காலம். இதுவரைக்கும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல மற்ற கிரகங்கள் எப்படி எங்கே அமர்ந்திருந்தாலும் லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல குருநாதர் அமர்ந்திருந்து உங்களுக்கு எல்லா விதமான லாபத்தையும் வெற்றியையும் ஆதாயத்தையும் தந்து கொண்டிருந்தார். இப்போது அவர் அதிசாரமாக வேகம் எடுத்து கடகத்திலே சென்று உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் மறைய இருக்கிறார். இப்போது உங்களுக்கு என்னென்ன பலன்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறார்னு சொல்லி சற்று துல்லியமாக பார்க்கலாம். 12ஆம் இடத்துல குருநாதர் மறைந்திருக்கிற போது திருமண விடயங்கள்ல, உங்களுடைய மேரேஜ் பிளான், திருமண விடயங்கள்ல அவசரம் காட்டக்கூடாது. சற்று நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல நல்ல தசாபுத்திகள் நடந்து கொண்டிருக்கிற போது பரவாயில்லை. அப்படி இருந்தாலுமே கூட 1க்கு 2 தடவை நல்லபடியாக பொருத்தங்களை பார்த்து செய்து கொள்ளலாம். என்ன இருந்தாலும் திருமணத்தை முன்னெடுத்து கொண்டு போவதற்கு இது சரியாக இல்லை என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2ஆம் திருமணம் செய்வதாக இருந்தால் பொருத்தங்களை பார்த்து அது எப்படி இருக்கிறது, உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்புகளையும் பார்த்து தசாபுத்திகளை பார்த்து செய்து கொள்ளலாம். முதல் திருமணம் செய்வதாக இருந்தால் கூடுதல் விழிப்புணர்வு தேவை தேவை தேவை. இந்த ஒரு விடயத்தை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். 12ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய தூரதேச பயணங்கள், 8ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. என்ன இருந்தாலும் அஷ்டமச்சனியாக சனி செயல்பட்டு கொண்டிருந்தாலும் குருவின் வீட்டில் இப்போது நேரடியாக உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார். மக நட்சத்திரக்காரர்களுக்கு, குறிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு அவர் அஷ்டமச்சனியாக செய்து கொண்டிருந்த கெடுதல்கள் அப்படியே குறைய போகிறது என்பது உண்மைதான். ஆனாலும் அஷ்டமச்சனியாக அவர் இயங்கிக் கொண்டிருக்கிற போது லாபஸ்தானத்துல குருநாதர் இருந்து விலகி விரயஸ்தானத்துக்கு குருநாதர் சென்று விட்டார் என்ற இந்த சூழ்நிலையில நீங்க செய்கிற வேலைகள்ல, வேலை அமைப்புகளை கைவிட்டு விடக்கூடாது. இப்போது இருக்கிற வேலையை விட்டு விட்டு வேறு வேலைக்கு போகலாம் என்று நீங்கள் இப்போது ஆரம்பித்தால் சட்டியிலிருந்து தப்பி அடுப்புக்கு விழுந்த கதையாகி விடும். அதனால புதிய வேலை முயற்சிகள் இப்போது எடுப்பதற்கு சரியான காலமாக இல்லை. அப்படி நீங்க செய்வதாக இருந்தால் கூடுதல் விழிப்புணர்வோடு அதை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயம், வருமானம் தரக்கூடிய அமைப்புகள்ல உங்களுடைய ஜாப் அண்ட் கேரியர், இந்த விடயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வு தேவை. உங்களுடைய மேரேஜ் பிளான், உங்களுடைய கல்யாண விஷயங்கள்ல, திருமண விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வு தேவை. அதே நேரத்துல 4ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய சுகஸ்தானம், என்ன இருந்தாலும் 12ஆம் இடத்துல குருநாதர் அமர்ந்திருக்கிறார். சுகஸ்தானம் குருவின் பார்வையில் இருக்கிறது. ஆரோக்கியமாக இருக்கலாம், நிம்மதியாக உறங்கலாம். அடிப்படையில ஒரு மனிதனுக்கு என்ன நடந்தாலும் நிம்மதியான ஒரு உறக்கம், ஒரு தூக்கம், ஒரு நித்திரை இருந்து விட்டாலே போதும். அதுல எந்த குறையும் இல்லை. 12ஆம் இடம் குருவின் இருப்பால சுபத்துவம் அடைந்திருக்கிறது. 4ஆம் இடம் குருவின் பார்வையால வலுத்திருக்கிறது. கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது பொற்காலம். சரியாக நீங்கள் இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக் கொள்ளலாம். அக்டோபர் மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு கடகத்திலே குரு சென்று உச்சமடைகிற போது கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த தடையும் இல்லை. வெளிநாடு சென்று படிக்க முடியும், வெளியூர் சென்று படிக்க முடியும், வெளி தேசத்திலே சென்று படிக்க முடியும், புதிதாக ஒரு வித்தையை கற்றுக்கொள்ள முடியும். கல்வியில் எந்த தடை தாமதங்களும் இல்லை. நல்லபடியாக கல்வியில் முன்னேற்றமாக போகலாம் போகலாம் போகலாம். அதே நேரத்துல குடும்பத்துக்குள்ள பெண்கள், காதலன் காதலிகள்,
உங்கள் வாழ்க்கை துணையோடு, உங்கள் காதலர்களோடு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் உங்களுடைய நட்பு வட்டங்களுக்குள்ள தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் வராதது போல் பார்த்துக் கொள்ளுங்கள். கோச்சாரத்திலுமே சுக்கிரன் கேதுவோடு கன்ஜங்ஷன் ஆகி இருக்கிறார், தொடர்பட்டு இருக்கிறார். அதனால பெண்கள் ஆண்களோடு, ஆண்கள் பெண்களோடு பழகுகிற சூழ்நிலையில் கணவன் மனைவி, காதலன் காதலி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் அந்த இரு பாலினத்தவரும் ஆண் பெண்ணுக்கு இடையில தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உஷாராக இருக்க வேண்டும். தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள், தேவையில்லாத சூடான விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 4, 6, 8ஆம் இடங்கள் குருவின் பார்வையில் இருக்கிறது. கடன், நோய், எதிரி அமைப்புகளால் உங்களுக்கு தொல்லை இல்லை. அப்படி இருந்தாலும் உங்கள் கட்டுக்குள் இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதாவது 8ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய ஆயுள் பாவகம், 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 8ஆம் இடத்தில் சனி அஷ்டமச்சனியாக இயங்கிக் கொண்டிருந்தாலும் வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆயுள் கண்டம் இல்லை, ஆரோக்கியமாக இருக்கலாம். பைனான்சியலா சற்று சவாலான காலம். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல குருநாதர் அமர்ந்திருந்தவர் இதுவரைக்கும் நல்லபடியா உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகளை நிவர்த்தி பண்ணி தந்து கொண்டிருந்தார். இப்போது அவர் 12ஆம் இடத்தில் சென்று மறைகிறார். அதே நேரத்துல 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி புதன் உச்சமாக இருக்கிறார். அது வேறுபடிய. அதே நேரத்துல 2ஆம் இடம் வலுத்திருக்கிறது. என்ன இருந்தாலும் தனகாரகன் மறைந்து இருக்கிறார். இது போன்ற சூழ்நிலைகள்ல பொருளாதார விடயத்துல பைனான்சியலா நீங்கள் அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது. சற்று நிதானமான முடிவுகளை கைக்கொள்ள வேண்டும். திருமண விடயத்துல நீங்கள் அவசரம் காட்டக்கூடாது. உங்களுடைய வேலை விஷயத்துல நீங்கள் அவசரம் காட்டக்கூடாது. தொழில் விஷயத்துல கோபப்பட்டோ டென்ஷன் ஆகியோ அவசரத்திலோ எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோக விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வு தேவை. உங்கள் குடும்ப விடயங்கள்ல ஒரு கூடுதல் விழிப்புணர்வு தேவை. உங்களுடைய திருமண விடயத்துல கூடுதல் விழிப்புணர்வு தேவை. வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் வரும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். உண்மையில சொல்ல போனால் அனைத்தையும் ஒரு கூட்டி கழித்து பார்க்கிற போது சிம்மராசிக்காரர்களுக்கு சற்று சேலஞ்சிங்கான பீரியட், அதாவது சற்று சவாலான காலம். கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் இருக்க வேண்டிய காலமாக தெரிகிறது. இது என்னுடைய பணிவான கருத்து. என்ன இருந்தாலும் குருநாதர் உச்சமடைந்து சனியை பார்க்கிறார். அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருந்தாலும் அஷ்டமச்சனி கூடுதல் கெடுதல்களை செய்ய முடியாத சூழ்நிலையில் சுபத்துவமாக இருக்கிறார். நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படியே குறைவடைந்திருக்கிறது. குருவினுடைய மங்களமான இந்த பார்வை அவரை நேர்கதியில் இயங்க வைக்கிறது. அஷ்டம சனியாக இருந்தாலும் தீங்கு தர முடியாத சூழ்நிலையில சனி பகவான் இருக்கிறார். அஷ்டமச்சனி ஆரம்பித்ததில் இருந்தே மகர ராசிக்காரர்கள், அதாவது சிம்ம ராசிக்காரர்கள் சற்று கடினமான சூழ்நிலை. அதிலும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று அசௌகரியங்களில் இருக்கிறீர்கள் என்பது உண்மைதான். இந்த குரு உச்சமான இந்த காலம் அக்டோபர் 19ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும், அவர் மறுபடியும் மிதனத்திலே சென்று அமர்கிற வரைக்குமே மக நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் கைமறி போகாது. சரியாக நீங்கள் இதை புரிந்து கொள்ளலாம். உங்களுடைய பொருளாதார விடயங்கள், உங்களுடைய வேலை விடயங்கள், உங்களுடைய உத்தியோக விடயங்கள், உங்களுடைய தொழில் விடயங்கள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய மனைவி அல்லது கணவன், இது போன்ற அமைப்புகள், உங்களுடைய திருமண அமைப்புகள், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், இந்த அமைப்புகள்ல நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் சேலஞ்சிங்கான பீரியட்டா இருக்கிறதுனால அகலக்கால் வைக்கக்கூடாது. வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பக்கூடாது. யாரையும் நம்பி கையெழுத்திட வேண்டாம். இது போன்ற அமைப்புகள்ல நீங்கள் சற்று விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி மூன்றுமே குருவனுடைய நட்சத்திரங்கள். வியாழக்கிழமை குருநாதருக்குடைய நாள். இந்த நட்சத்திர நாட்கள்ல, இந்த நாட்கள்ல எல்லாமே நீங்கள் ஒரு குருநாதருக்காக விரதம் இருந்து நல்லபடியாக ஆலங்குடி சென்று குரு தட்சிணாமூர்த்தியை, பிரகஸ்பதியை வணங்கி விட்டு வருவது நன்மைகள் தரும். அங்கே செல்ல முடியாதவர்கள் உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது கூடுதல் நன்மைகளை தரும். ஒரு வெள்ளிக்கிழமையில அல்லது ஒரு வியாழக்கிழமையில குரு ஓரையில நல்லபடியாக நீங்கள் வங்கி கணக்கை ஆரம்பிக்கிற போது, பேங்க்ல ஒரு புதிய அக்கௌண்ட் ஒன்று நீங்கள் ஓபன் பண்ணுகிற போது, வங்கி கணக்கை நீங்கள் ஆரம்பிக்கிற போது அந்த வங்கி கணக்குல வாழ்நாள் முழுவதும் நல்லபடியாக பணப்புழக்கம் இருக்கும். இந்த சூட்சுமத்தை சிம்மராசிக்காரர்களோடு பகிர்ந்து கொண்டதில் ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.